ஹாய் மக்களே, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா 100% சொல்கிறேன், சிவகுமார் தான் வந்து எவிக்ட் ஆவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக் பாஸில் லாஸ்ட் ஒரு 4 வீக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கேர்ள்ஸ் தான் வந்து வெளியே போனாங்க. என்னோட சப்போர்ட் என்ன அப்படின்னா, இந்த வீக்கும் சரி ஒன்று எவ்ரி ஒரு 3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் தான் போகணும். ஏன்னா ரீசனே இல்லாமல் உள்ளே இருக்காங்க. ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் டீமாக இருக்கட்டும், தனியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஓப்பன் அப்பாக இருந்தாங்க. எவ்வரி பிக் பாஸ் சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களாம் சரி பாய்ஸ்னாலும் சரி பொண்ணுங்க வந்து ஓப்பனாக பேசுவாங்க. கோவனாலும் சரி இதனாலும் சரி வெளிக்காட்டிடுவாங்க. பட் வந்து பாய்ஸும் சூப்பராக தான் இருந்தாங்க. பட் பிக் பாஸ் சீசன் 8ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அன்ஃபேராக இருக்காங்க. அவங்களுக்கு இதாக தான் நல்லா எப்படி இந்த இடத்துல ஓப்பன் அப்பாக இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக இருக்காங்க பாய்ஸு. அதே வர பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா முத்துக்குமரன் ஆகட்டும், அருண் ஓகே, பட் முத்துக்குமரன் வந்து ரொம்ப அதிகமாகவே பண்ணுறாங்க. எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி பேசணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி ரஞ்சித் சார்லாம் இப்படிலாம் இருப்பாரா அப்படின்னு கூட இல்லை, இன்னும் அவர் அன்ஃபேராக தான் இருக்கார். அவரை பற்றி இன்னுமே வெளியே வரல. அப்படி தான் இருக்குது பிக் பாஸில். அதே வாரம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களே தான் அடிக்கடி பிக் பாஸில் இந்த சீசனில் போயிட்டே இருக்காங்க. அப்படி எவிக்ட் ஆகக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அண்ட் ரஞ்சித் சார் வந்து போவாங்க. ஏன்னா போன இதில் வந்து பார்த்திங்கன்னா வர்ஷினியாக இருக்கட்டும், சுனிதா இருக்கட்டும், ஸ்ட்ராங் கண்டஸ்ட். சுனிதா, வர்ஷினி, ரியா எல்லாருமே பேசினாங்க. பட் வந்து ரொம்ப புஷ் பண்ணி விஜய் சேதுபதி சார் ஒவ்வொரு வீக் வந்து ராவணா நீங்கள் பேசுங்க, சத்யா நீங்கள் பேசுங்க, ரஞ்சித் சார் பேசுங்க, கெஞ்சுற மாதிரி அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு டாஸ்க்காக அவங்க பண்ணுறாங்க. அப்படி பண்ணாலும் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்களாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது. பட் இருந்துமே பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் போகிற ஓட்டை மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்னும் அவங்கள வச்சுட்டு தான் இருக்காங்க. ஒயில் கார்டை வந்தவங்களை விட ஃபஸ்ட் இருந்த கண்டென்ட்டு சூப்பராக தான் பண்ணுறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்க வந்து போகக்கூடாது இந்த வீக்கில். அதே மாதிரி சார்ஜ்னா இன்மெச்சூர்டாக தான் பண்ணுறாங்க. பட் ஓப்பனப்பாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அன்ஃபேராக இல்லை, யாருக்கும் பயப்படலை. அதே மாதிரி மஞ்சுரி அப்படித்தான் ஓப்பனப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா விஜய் சேதுபதி சார் கிட்ட ட்ராபேக் என்ன அப்படின்னா, என்ன பேசினாலும் அவர் மைண்டில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது இருக்கா இல்லையான்னு மட்டும்தான் கேட்குறாரு. ஏன்னா சுற்றுப்புற இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும், ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு கார்னர் இருக்கும், அது என்னன்னு கேட்குறதே இல்லை. ஆனால் கமல் சார் மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் போன தடவை மாதிரி இந்த தடவை இருக்கல, மிஸ்ஸிங் ஆகுது ஏதோ ஒரு இடத்துல. ஏன்னா இந்த சீசனில் கண்டெஸ்டெல்லாம் சூப்பர் தான். பட் வந்து நிறையா கொஸ்டின்ஸ் நிறையா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப்பில் வந்து நம்ம விஜய் சேதுபதி சாரை பற்றி நிறைய பேசுகிறது வந்து அவர் நிறைய பார்த்துட்டு ஒவ்வொரு வீக் வந்து மாறார். அவருக்கு அது நம்மளுக்கே தெரியுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் சார், சிவகுமார் சார் கண்டிப்பாக எவிக்ட் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு வீக்லேயுமே பார்த்திங்கன்னா அவங்களோட பேச்சோ இதோ ஒன்றுமே வெளிப்பாடு இல்லை. அதே மாதிரி சிவகுமார் சார் வந்து மற்ற அவங்க பாய் சிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கழுவி ஊற்றுனாங்க. அவங்களாம் ஒரு பேச்சு பேசாமல் மஞ்சரி தான் ஏதோ ஒரு இதில் கிடச்சாங்கிறக்காக அப்போ தான் ஃபீலிங்ஸை கொட்டுறாரு. எனக்குன்னு ஒரு காயமாயிருக்கு, என்னை யாரும் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இது ஓப்பனப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்போவே சொல்லியிருக்கோன்னு எங்கிட்ட வந்து நீங்கள் பேசணுன்னு, ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணி தான் பேசணுங்கிற ஒரு இது தேவையில்லை. அது வந்து அந்த இடத்துல தவிர்த்துருக்கோன்னு. அதே மாதிரி விஜய் சேதுபதி சரி வந்து நாளைக்கு கேட்பாருன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டெஸ்ட் உள்ளே